மாட்டு கட்டித்துறையில் மாட்டு தொழுவத்தில் மாட்டு பொங்கல் வைக்கும் பொழுது என்ன நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாட்டுக்கு எந்தவித பாதிப்பும் அந்த வருடம் முழுவதும் வாராது அப்படிங்கிறது. எந்த மாதிரி கடுமையான நோய் நொடி சம்மந்தப்பட்ட விஷயங்களோ அல்லது வெளியில் கட்டி இருக்கக்கூடிய நாமெல்லாம் வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாக இருந்தால் கூட மாடு வெட்டா வெளியில் கட்டியிருப்பாங்க இல்லையா, அது விஷ ஜந்துக்களால் பாதிக்கப்படாமல் காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த பட்டி பொங்கல் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அம்சமாக வந்துட்டு இருக்குது. அப்படிப்பட்ட இந்த மாட்டு பொங்கல் என்று பார்த்தீங்கன்னா, மாட்டுக்கு பொங்கல் வச்சு அந்த பொங்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்தை முதல்ல மாடு நடந்து களைச்சி விட்டு அந்த மாட்டுக்கு அந்த பொங்கலை வாயால் ஊட்டி விட்டு அந்த மாட்டுக்கு அதாவது ஒரு சில விஷயங்களை நினைச்சு நமஸ்காரம் பண்ணக்கூடிய அந்த மாட்டுக்கு வெள்ளை துணி போர்த்தி அல்லது பட்டு துணி போர்த்தி அந்த மாட்டை குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே கையெடுத்து நமஸ்காரம் பண்ணக்கூடிய விஷயத்தை மாட்டு பொங்கலாக வச்சுக்கிட்டு இருக்கிறோம்.